எப்போது போல இன்னைக்கு வீட்டு சமையல நான் செஞ்சு காமிக்க போறது மாங்காய் துவையல். மாங்காய் துவையல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்ப பார்க்கலாமா? மாங்காய் துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: கிளிமூக்கு மாங்காய் 1, வரமிளகாய் 5, தனியா 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, மஞ்சள் தூள் விரும்பும் அளவு, உளுந்து 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் சிறிதளவு. மாங்காய் துவையல் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்க இல்லையா? பொதுவாக பார்த்தீங்கன்னா மாங்காய் அப்படிங்கிறப்போ நம்ம நல்ல புளிப்பான மாங்காய் இருக்கும், இல்லைன்னா இனிப்பும் புளிப்புமா கலந்துருந்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறது கிளிமூக்கு மாங்காய். கிளிமூக்கு மாங்காயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பும் இல்லாமல் ரொம்ப இனிப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி மீடியமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நல்லா இருக்கும். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது மேல் தோல். மேல் தோல் மெல்லிசாக இருந்ததுன்னா தோலோடையே கட் பண்ணிக்கோங்க. தோல் ரொம்ப திக்காக இருந்ததுனாக்க தோலை எடுத்துட்டு கட் பண்ணலாம். இப்போ நான் காமிக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த துவையல் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட போகிறோம். அதனால இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? இதில் எந்த அளவு போடுறதுங்கிறது ரொம்ப முக்கியங்க. எப்போதுமே தனியா எவ்வளோ போடுறீங்களோ அதில் பாதி அளவு சீரகம் போடுங்க. உளுத்தம்பருப்பு ஒரு ஹோல்டு கிடைக்கும் இந்த மாதிரி இந்த தொகையலுக்கு. காரம் உங்களுடைய மாங்காயினுடைய புளிப்புக்கு தகுந்த மாதிரி. புளிப்பு அதிகமாக இருந்தால் கூடுதலாக ஒன்று போடலாங்க, புளிப்பு குறைவாக இருந்தால் குறைச்சி போடலாம். இப்போ நான் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கிற மாங்காய்க்கு இந்த மாதிரி நான் பேடிக்கி சில்லி தான் வச்சுருக்கேங்க. இது அதிக காரம் இருக்காது. இதில் 4 இல்லைன்னா 5 அதனுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதோட தனியா ஒரே 1 டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன். இதுக்கு பொடி அதிகம் தேவையில்லைங்க. பொடி போட்டால் கூட பார்த்து தான் போட்டுக்குவோம். ஏன்னா பொடி அதிகம் போட்டால் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அதனால் கூடுதலாக பொடி போட்டு வச்சா கூட அதை எடுத்து வச்சுட்டு எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வறுக்க போகிறோம். இங்கே ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் தான் விட்டுருக்கேங்க, அதிகம் எண்ணெய் விடலை. அதில் தேவையான அளவு நம்ம மிளகா போட்டுக்கலாம். பொதுவாக எண்ணெய் போட்டது மிளகாவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு மிளகாவில் அது கோட் ஆகணும். அப்போ அது லேசாக நல்லா வறுப்படணும். அதுக்கு பிறகு தான் ஒவ்வொன்றா சேர்க்கணும். சீரகம் சீக்கிரம் வறுப்பட்டுடும், தனியா கொஞ்சம் லேட்டாக வறுப்படும், உளுத்தம்பருப்பு அதை விட லேட்டாக வறுப்படும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்க்கணும். இப்போ முதல்ல மிளகா சேர்த்துட்டேன். இதோட அடுத்து நான் சேர்க்க போகிறது உளுத்தப்பருப்பு. உளுத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் லேசாக வறுபட ஆரம்பித்த பிறகு மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. தனியாகவும் சீரகமும் ஓவர் ரோஸ்ட் ஆகக்கூடாது, அண்டர் ரோஸ்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதோட அடுத்து நான் சேர்க்க போகிறது தனியா. ஒரு டீஸ்பூன் அளவு தனியா சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனம் வரணும். அந்த தனியாவோட ஸ்மெல்லும் உளுத்தம்பருப்பினுடைய ஸ்மெல்லும் நல்லா வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் பாருங்க, அந்த உளுந்து அந்த அளவுக்கு வறுப்படணும். சமையலுங்கிறது ரொம்ப சுலபம். அதே நேரம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் நம்ம கவனம் கொடுத்தாக்க யார் வேணால் டேஸ்டியாக பண்ணலாங்க. இப்போ லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் சீரகம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா துவர்ப்பு சுவை எல்லாமே கலந்துருக்கும். இந்த தனியா சீரகத்தில் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு மணமும் கிடைக்கும். உளுந்தில் பார்த்தீங்கன்னா லேசாக தித்திப்பு சுவை இருக்கும். அப்படி பார்த்தா இதில் காரம் சேர்த்துருக்கோம், உப்பு சேர்க்க போகிறேன். எல்லாம் சேர்க்குறப்ப ஒரு 6 சுவை இருக்கிற ஒரு பச்சடின்னு கூட சொல்லலாம். பச்சடி அப்படிங்கிறது ஆந்திராவில், அதாவது நம்ம இங்கே தொகையல்னு சொல்கிறது அவங்க பச்சடின்னு சொல்லுவாங்க. நாங்கள் மாங்காய் பச்சடின்னு சொல்லுவோம் எங்கள் வீடுங்களில். பிகாஸ் நாங்கள் ஆந்திரா வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆந்திராக்காரங்க, நான் தமிழ்நாடு தான். அதனால் இங்கே நம்ம தொகையல் அப்படின்னு சொல்கிறோம். இது நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஒரு தட்டில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விடலாம். நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இதை விட்டு விட்டு இயக்கி ஒரு கோர்ஸான பவுடர், அதாவது ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணாதீங்க, ஒரு கோர்ஸான பவுடர் சின்ன மிக்சியில் போட்டு பண்ணிங்கன்னாக்கா போதுமானது. பொதுவாக அந்த காலத்தில் நம்ம இடிக்கிற தொகையல்னு சொல்லுவோம், அம்மியில் அரைக்கிற தொகையல்னு சொல்லுவோம், விதவிதமான தொகையல் பண்ணுவோம். இது இடிக்கிற தொகையல். இது எப்படின்னாக்கா இந்த நம்ம ஆட்டுக்கல் வச்சுருந்தீங்கன்னாக்கா இந்த பவுடரை இடிச்சிட்டு
லாஸ்ட்டாக மாங்காய் சேர்த்துட்டு, அதாவது உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்த பிறகு லாஸ்ட்டாக மாங்காய் சேர்த்துட்டு ஒன்றும் குத்தலமாக இடிப்போம். ஒரு லேசாக 1, 2 செதஞ்சிருக்கும், 1, 2 செதையாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு டேஸ்ட்டு. ஆனால் மிக்சியில் போடுறப்ப நம்ம ஒரே ஒரு திருப்பி திருப்பினா கூட வந்து நைஸாக ஆகிடுது. அதனால அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க. இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணதில் அதை போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணிடுறோம். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வேணும்னாக்கா வந்து ஒரு பல்லு பூண்டு சேர்க்கலாம். அதிகம் சேர்க்கக்கூடாது, ஒரே ஒரு பல்லு பூண்டு சேர்க்கலாம். விருப்பப்பட்டால் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் அது கூட வந்து அந்த மாங்காயோட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஆறிய பிறகு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு இயக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ஸாக ஒரு பவுடர், அதாவது நம்ம அதில் போட்டிருக்கிற மிளகா அந்த விதையெல்லாம் வந்து ரொம்ப நைஸ் ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பவுடராக பண்ணிக்கணும். பொதுவாக வந்து டேஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ஆகட்டும், ரசப்பொடி ஆகட்டும், இட்லி மிளகாத்தூள் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி பொடி பண்ணதாகட்டும், எங்கள் வீடுகளில் நாங்கள் செய்கிறது எல்லாமே இந்த மாதிரி கோர்ஸ் பவுடர் தான். இதில் இருக்கிற டேஸ்ட் வந்து இந்த நைஸாக பவுடர் பண்ணுறதுல இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பர்சனல் ஒரு அபிப்பிராயம். நிறைய வருஷம் பழக்கத்தில் சொல்கிறேங்க. வாங்குகிற பொடிக்கும் நம்ம வீட்டில் அரைக்கிற பொடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த பொடி அரைச்ச பிறகு மீதியெல்லாம் வந்து மிக்சிங் தான். நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம பொடி போட்டு ரெடியாக வச்சாச்சுங்க. இப்போ இந்த மாங்காய் வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. இதனுடைய புளிப்புக்கு தன்மைக்கு தகுந்தபடி தான் உப்பும். மஞ்சள் தூள், கிருமி நாசினி, மஞ்சள் தூள் இல்லாத ரெசிபியே இல்லை நம்ம நாட்டில். இதோட நம்ம இந்த பொடிச்சு வச்சிருக்கிறது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பு படுறப்ப அது கொஞ்சம் ஈரத்தன்மை வந்துடுங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லேசாக ஒன்றும் குத்தலமாக ஒரு இடிச்சிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ இதோட வந்து தாளித்து கொட்ட போகிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன மிக்சியில் இதில் பாதி எடுத்து போட்டு ஒரே ஒரு திருப்பி ஆப்போசிட் சைடில் திருப்பிட்டு எடுத்திருக்கேன் விப்பர் மோடில். அதனால் வந்து கொஞ்சம் அது ஒரு மாய்ஸ்சர் வெளியில் வந்துட்டு அதே நேரம் அந்த பீசஸ் வந்து மேஷ் ஆகாமல் அப்படியே இருக்குது. இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். இப்போ இங்கே வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணியிருக்கேங்க. பொதுவாக தொகையலுக்கெல்லாம் ஒரு 1-2 டீஸ்பூன் போடலாம். அப்போ தான் வந்து நம்ம 2-3 நாள் வச்சுருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு சேர்த்துட்டேன். கடுகை பொரிய ஆரம்பித்த பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு போடணும். நிறைய பேர் வந்து எண்ணெய் சூடாகிறதுக்கு முதலியே போட்டுருவாங்க. அதுவும் தவறு. பாருங்க, நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சூட்டே அது பூரா வெடிச்சிடும். நல்லா வாசனை வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை ஒரு 2-3 போட்டால் போதுமானது. கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் 3 சேர்றப்ப ஒரு நல்ல மணத்தோடு இருக்குங்க. இதை வந்து தாளித்து கொட்டிட்டேங்க. நம்ம அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படியே டிஸ்பிளேக்கு ரெடி. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு வந்திருக்கும், கொஞ்சமாக தண்ணி விட்டு வந்திருக்கும். நம்ம வந்து சாதத்தோடு கலந்து சாப்பிட்லாம். தோரம்பருப்பும் அரிசியும் சேர்த்து ஒரு உப்புமா எல்லாம் பண்ணுவா பாருங்கள். அந்த மாதிரி உப்புமா பண்ணுறப்பையும் இதை தொட்டுவிட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். எப்படி செஞ்சாலும் நல்லா இருக்குங்க. வெறும் சாதத்துக்கு சுட சுட இருக்கிற சாதத்துக்கு நெய் போட்டுட்டு இந்த மாதிரி தொகையில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா எல்லாருமே வந்து கூடுதலாக கொஞ்சம் சாப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து குழம்பு செய்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு கேஸ் ப்ராப்ளம் இருக்குது. கேஸ் ப்ராப்ளத்தப்போ நம்மளுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அப்படிங்கிறப்போ விதவிதமான தொகையில் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பொடி மட்டும் நம்ம எப்படியாவது போட்டு வச்சுருந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம விதவிதமாக பண்ணுறதுக்கு நிறைய பொடி வகைகள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறப்போ எப்போ வேணாலும் வந்து சாதம் மட்டும் வடிச்சிட்டு நம்ம ஒரு ரசம் வச்சுட்டு, ரசம் கூட வைக்க வேண்டாம், நீங்கள் இந்த பொடி வகைகளில் இது மாதிரி தொகையல் வகைகள் 2-3 செஞ்சு வச்சுட்டிங்கனாக்கா போட்டு சாப்பிட்லாம். கேஸ் வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடணுமே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்காது. வீட்டு சாப்பாடே வந்து நம்ம சுவையாக சாப்பிட்லாம். 6 சுவையும் சேர்ந்த ஒரு மாங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம்.
மிக சுவையான மாங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதே நேரம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.